இப்போது இந்த ஜாதகர் ஒரு தகவலை சொல்கிறாரு, அப்பாவுடைய தொழில் இந்த ஜாதகர் செய்கிறாருன்னு. இந்த ஜாதகர் அப்பாவுடைய தொழிலை செய்யும் வரைக்கும் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தொழில் பார்ட்னரு, பிஸ்னஸ் ஃப்ரெண்டு, இல்லை ஒரு ஹெல்ப்பரு, இவங்க மெட்டீரியல் வாங்கக்கூடிய கடையெல்லாம் இருக்குல்ல, அதில் விநாயகனுடைய பெயர் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கும். விக்னேஸ்வரன், விக்கி, இந்த மாதிரி ஒரு பெயர் சம்மந்தப்பட்டிருக்கும். சம்மந்தப்பட்டிருக்கா? உங்கள் கூட ட்ராவல் ஆவாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அப்பாவுடைய தொழிலை செய்யும் வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய முடியாது. ஏன்னு காரணம்னா 6லே கேது. சார் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, 6லே கேது, 6லே சனி, 6லே ராகு இருக்கக்கூடிய எந்த ஜாதகரும் தந்தை தொழிலை எடுத்து செய்யும் போது பெரிய லெவல் வெற்றி கிடையாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்பாவுடைய தொழிலை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வரக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்கள் வரணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜாதகருக்கு பாருங்கள், உண்மையில் மகாலட்சுமியோடைய யோகம் உண்டு, மகாலட்சுமியோடைய அம்சம் உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நிச்சயமாக இன்றைக்கு இந்த ஜாதகம் சிக்கலிலே இருந்தாலும் கூட இந்த ஜாதகம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க பிறந்த ஆள பிறந்த ஜாதகம். எதிரிகளை வீழ்த்தி வெல்லும். 6லே கேது, உபஜயஸ்தானத்திலே கேது, கேதுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கிரன், சுக்கிரன் நேர்கதியில் நிற்கிறான். கண்டிப்பாக இந்த ஜாதகம் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது.